பெருசா ஒரு 6-7 அடி நீளத்துக்கு அப்படியே தடியா பெரிய ஒரு புலி ஒன்று படுத்துட்டு இருந்துச்சு. இந்த பூனை அந்த புலியை அப்படியே சுத்தி 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 வந்துச்சு. எவ்வளவு அழகா இருக்கு இந்த பெரிய பூனை அப்படின்னு நினைச்சிச்சு. தூங்கத்துல இருந்து எந்திரிச்ச அந்த புலி பூனைக்குட்டியை பார்த்துச்சு. ஓய், யாரா நீ என்னைய சுத்தி சுத்தி வர்ற அப்படின்னு கேட்டுது. அப்ப இந்த பூனை புலியை பார்த்து சொன்னுச்சு, பெரிய பூனை பெரிய பூனை அப்படின்னு. என்னது பூனையா? நான் யாருன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு. இல்ல இல்ல, நீங்க தான் பெரிய பூனை, எனக்கு தெரியும் உங்களை அப்படின்னு இந்த பூனைக்குட்டி அப்பாவியா பதில் சொன்னுச்சு. புலிக்கு கொஞ்சம் சிரிப்பே வந்துச்சு. சரி விடு, நீ இன்னைக்குதான் என்னை பாக்குற, இப்ப என்ன வேணும் உனக்கு அப்படின்னு. இல்லை, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப கம்பீரமாக பெருசாக இருக்கீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குது, உங்கள் உடம்புல பாருங்கள் அப்படியே தங்கம் மாதிரி மினுமினுன்னு இருக்குது இந்த தோலெல்லாம், அதை விட அதில் அப்படியே இந்த பாருங்கள் வரி வரியாக இருக்கே பிளாக் கலர் கோடு, எவ்வளோ அழகாக இருக்கீங்க தெரியுமா அப்படின்னு இந்த பூனைக்குட்டி புலியை பார்த்து பெருசாக புகழ ஆரம்பிச்சிச்சு. உடம்புல கோடு வேணும் அவ்வளோதானே, அதுக்கு ஒரே வழிதான், நல்ல பழுக்க காய்ச்சின இரும்பு கம்பி மேலே படுத்து பொருள் கோடு கோடா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு புலி போயிடுச்சு. இப்போ இந்த பூனைக்குட்டி காட்டுக்குள்ளேருந்து மறுபடியும் வந்த வழியாவே வேக வேகமாக வீட்டுக்கு வந்தது. சுற்றி சுற்றி பார்த்துச்சு. வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒருத்தர் பெரிய இரும்பு கொல்லர், அவருடைய அந்த வேலையை செய்கிற அந்த பட்டறை இருந்துச்சு. இந்த பட்டறைக்கு போச்சு. அவர் அப்பத்தான் ஒரு பெரிய இரும்பு கம்பியை நெருப்பில் காமிச்சு காய்ச்சிட்டு அது சூடு ஆறட்டும்னு தரையில் போட்டு போயிருந்தாரு. இப்போ இந்த பூனைக்குட்டி வந்தது. இந்த கம்பி மேலே தானே பொருளை சொன்னது இந்த பெரிய பூனை அப்படின்னுட்டு அது மேலே படுத்து புரண்டுச்சு. சூடு தாங்க முடியாமல் எந்திரிச்சு ஓடிடுச்சு. கொஞ்சம் மாதம் ஆச்சு. இந்த சூடும் அதுக்கு காயமாகவே ஆயிடுச்சு. தோலெல்லாம் வெந்து போயிருந்தாலும் கூட அதனுடைய உடம்பு மேலே கருப்பு கருப்பாக கோடு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த பூனைக்குட்டி நினச்சிச்சு, பரவாயில்லையே, அந்த பெரிய பூனை சொன்ன மாதிரி நம்ம உடம்புலையும் கோடு கோடாக வர ஆரம்பிச்சிருச்சு, நம்மளும் இப்போ பெரிய பூனையாக ஆயிடுவோம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அதுவா சுத்த ஆரம்பிச்சிச்சு. பல பேருக்கு தன்னுடைய தராதரம் என்ன, எதிராளியினுடைய தராதரம் என்ன, எதை பற்றின விழிப்புணர்வும் இல்லாமல் புலியை பார்த்து பூனை சூடு போட்ட கதை அப்படிங்கிறது இதுதான்.